சொல்லுமா என்ன? ரேஷன் கடைக்கா போயிட்டு வரிய? ஆமாம்மா. கும்பலாவா இருக்கு? ஆமா, அதுக்கே நிக்குது. சரிக்கா, அப்ப புதன்கிழமை வாக்கில் போய்க்க வேண்டியதே. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போமா, கும்பல் குறைஞ்சிருக்கா என்னன்னு பார்த்துட்டு. என்ன போடுறாவ? என்ன போடுறாவனா எல்லாம் தான் போடுறாவ. சரிக்கா, ஏதோ அந்த பக்கம் பார்த்த மாதிரியே அப்படியே போனீங்களே, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நீ. அப்படிலாம் இல்லைம்மா. கோமதி தான் எக்கா ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க அப்படின்னா. சரி சரி, ஒரே ஒப்பரவு தான் என்ன? ஏம்மா இப்படியெல்லாம் பேசுறிய? இப்போ நீ கூப்பிட்டோன்னா உன்னட்ட வந்து பதில் தானே சொல்லிட்டு இருக்கேன். கோச்சுக்காதியக்கா, சும்மா வம்பிழுத்து பார்த்தேன். சரிம்மா, எனக்கு வீட்டில் வேலை கிடக்கு, நான் அவளை பார்த்துட்டு போகணும். வரேன் என்ன? சரிக்கா, போங்க. ஏட்டி கோமதி, கோமதி, கோமதி. எக்கா வாங்க வாங்க. ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டியலோ? ஆமா, எது கூப்பிட்டவ? ஏக்கா கோபமா இருக்காப்ல இருக்கு. ஏய் சொல்லுடி, எனக்கு வேலை கிடக்கு வீட்டுல. எக்கா செத்த உள்ள வாங்கக்கா, என் மாமியா உங்களை பார்க்கணும்னு சொன்னுச்சு. என்னவா இருக்கும், குசு குசுன்னு பேசுற ஆளுவலே. போ, வரேன் போ. வாங்க. எப்பா பாரு, உள்ள போறாளா பாரு, பார்த்த மயமா நின்றுகிட்டு இருக்கா. அதெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஊருக்கு 4 பேர் இப்படி இருந்தா போதும், ஊரு விளங்கிரும். என்னடா இது, உள்ள போயிட்டாவளே, எப்படி கேக்குறது? மாமி, மாமியா, ராசாத்திக்க வந்திருக்காவ பாருவ. எம்மா வா வா, உட்காருமா. சொல்லுங்கம்மா, கோமதி நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னா. எதுவும் முக்கியமான விஷயமா? ஆமாத்தா, முக்கியமான விஷயந்தேன். அதே உன்னை பார்த்து 2 வார்த்தை சொல்லி புள்ளாம்னு கூப்பிட்டேன். என்னம்மா? அதான் மக்கா, சொன்னாளா உன்கிட்ட கோமதி வீட்டு விவகாரத்தை பத்தி? ஆமாம்மா, சொன்னா. அதான் பத்தியா, கொஞ்சம் காடை வித்து புள்ளாமான்னு பார்க்குறேன். அவன் பெரியவன் காசு கேட்குறான். எந்த காட்டை விற்க போறீங்க? இந்த கிழக்கு இருக்கு பத்தியா, தென்னந்தோப்பு. அதே வித்து புள்ளான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆள் இருந்தா சொல்லேன். ஆளும் பேருக்கிட்டையும் சொல்றதுல எனக்கு பெருசா உடம்பாடு கிடையாது. அதான் உன்கிட்ட போட்டு வச்சோம்னா தம்பிட்டு சொல்லுவ பத்தியா. சரிம்மா, சொல்றேன். ஆரம்பத்தாலும் நம்பிக்கை இல்லை மக்கா. எனக்கு யாரை நம்புறதுன்னு கூட எனக்கு தெரியல. நல்லா பேசுறாவுமா, இனிக்க பேசுறாவ. அப்புறம் பத்தினா நம்மகிட்டயே கேட்டு கதையை வாங்கிட்டு அங்கிட்டு போய் நம்மளை பத்தி சொல்றது. என்னம்மா பண்ண சொல்றிய? உலகமே அப்படிதான் இருக்கு. அது பரவாயில்லம்மா, என்கிட்ட கதையை கேட்டுட்டு போயிட்டு என் பெரிய மகனுக்கு சொல்லியிருக்காவ. ஏட்டி புட்டியா சொல்லி அவன் குதிக்கிறான் போன போட்டு. இந்த கோமதி பாவம் பத்தியா, என்னைய ஒரு நாளும் விட்டு கொடுத்தது கிடையாது. ஆனா அவளைக்கு என்னைய ஏட்டி என்ன இருக்கு? ஏதாவது இருந்தாதான் நான் உங்களை பார்க்கணும்னு கிடையாது, பார்த்துக்குங்க. உங்களை பார்க்க வேண்டியது என் கடமையாக்கும். அதான் அவளே இவ்வளவு சொல்றாளம்மா, நீங்க ஏன் போட்டு யோசிச்சுட்டு கிடக்குறிய? இல்லம்மக்கா, அவளை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒண்ணு கேட்டது கிடையாது இன்ன வரைக்கும். வந்து எனக்கு அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்கன்னு எதுவும் எதிர்பார்க்க மாட்டா. அவ ஒரு வெகுலிமா, உலகம் தெரியாத புள்ள. நான் இப்படி விட்டுட்டு போயிட்டேனா நாளைக்கு அவளை ஏமாத்தி போடுவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏம்மா எதுக்குமா அப்படி அழுதுட்டு கிடக்குறிய? மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு பாருங்க. அவளும் பாருங்க உங்களால சோகமா உட்காந்துருக்கா. இல்லம்மக்கா, நான் இருக்கேலையே அவளுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணி வச்சுட்டு போயிடணும். அதுக்குத்தான் கிடந்து பறக்குறேன். இல்லைன்னு வச்சுக்கேன், அந்த பெரியவ வந்து இவளை உண்டு இல்லைன்னு பண்ணி விடுவா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் வரட்டும், நான் சொல்றேன். நல்ல ஆள் கிடைச்சா கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட பேசுவாரு என்ன? சரி மக்கா. ஏட்டி கோமதி, அக்காளுக்கு ஏதாவது காப்பி தண்ணி போட்டு கொண்டாந்து கொடு.
ஏக்கா செத்த இருங்க, இந்த 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஏட்டி நில்லு. கோமதி, என்னக்கா? எனக்கு காப்பி தண்ணிலாம் வேணாண்டி, மோர் இருந்தா செத்த கொண்டா. எடுத்துட்டு வரேன். ஆனாலும் உங்களை மாதிரி மாமியார்லாம் கிடைக்கிறது பெரிய குடுப்பனமா? என் மாமியெல்லாம் அப்படி கிடையாது. அதான் தெரியுமேட்டி எனக்கு உன் மாமிய பத்தி. நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா என்ன? அவ அப்பவே அப்படித்தேன். எக்கந்தாங்க. எப்பா இப்பதான் நல்லா இருக்கு. இந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து கும்பல்ல நின்று வந்ததுமா கிருகிருன்னு வந்த மாதிரியே இருந்துச்சு. எப்படா வீட்டுக்கு போவோன்னு. ஏட்டி மோர் சூப்பரா இருந்துச்சு பாத்துக்க. தேங்க்ஸ்க்கா. சரிம்மா நான் கிளம்பவாப்ப. கிளம்புத்தா. பாவம் ரேஷன் கடைக்கு போயிட்டு கலப்பா வந்திருப்பவ. நான் கூப்பிட்டோன்னு சொல்லவும் அப்படியே வந்திருக்காங்க. அதனால என்னம்மா இருக்கு. வரேன், போயிட்டு வாத்தா. ஏட்டி கோமதி வரேன். சரிக்கா. நல்ல புள்ள ராசாத்தி. உதவும் கோணம் அப்படி இருக்கு அவளுக்கு. ஆமா மம்மி, ஒரு நாளும் போய் மூஞ்ச காட்ட மாட்டாவ. ஏன் நல்ல நேரம் அவிய பக்கத்துல இருக்காவ ஏதோ. சரிட்டி பேசிட்டு கிடக்காத, போய் நேரத்தோடு இந்த முருங்கைக்கீரை சுண்டு. சரி மம்மி. ஏங்க எதுக்கு இப்ப அடிக்கடி நீங்க வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போறீங்க? இது என்ன கேள்வி? உன்னை பார்க்கதான். இல்லைங்க, மாமா எதுவும் நினைக்க போறாருங்க. ஏன் பொண்டாட்டியை பார்க்க நான் வரேன், இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. நீ சாப்பிட்டியா, உனக்கு எதுவும் வேணுமா, இப்போ அதை கேட்கறதுக்கு தான் வந்தேன். இல்லைங்க, எனக்கு வாமிட் வர மாதிரியே இருக்கு, ஆனால் வாமிட்டே வரல. அதனால இப்போதைக்கு எதுவும் வேணாம். ஒருவேளை நான் பாட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு வாமிட் வந்துருச்சுன்னா போச்சு. ஹே லூசு, பிடிச்சத சாப்பிட்றீ. பரவாயில்ல, வாமிட் வந்தா என்ன? ஆ, உங்களுக்கு என்ன தெரியும்? வாந்தி எடுக்கிறவளுக்கு தான் கஷ்டம். அதுவும் சரிதான். சரி சாப்பிட்றீங்களா? சாப்பாடு போடவா? இல்லை இல்லை, நீ ரெஸ்ட் எடு. அந்த அம்மாவை போட சொல்கிறேன். அத்தை ரேஷன் கடைக்கு போயிருக்காங்களே. சித்தி இருக்காங்கல்ல, அதான். ஷூர்? வெரி ஷூர். தர்ஷினிமா, தூக்கம் வந்தா தூங்கு. நான் எப்படியும் சாப்பிட்டு மறுபடியும் உன்னை வந்து பார்த்துட்டு தான் போவேன் என்ன. அப்போ உனக்கு இப்போ எதுவும் வேணும்னா சொல்லு, இல்லை தூங்கிட்டினாலும் பரவாயில்ல. சரியா? சரிங்க. இந்த அக்கா எப்பதான் வருவாளோ, வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. என்னடி வாசலையே பார்த்தாப்புல இருக்கு? ஏ அப்பா வந்துட்டியா? எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? தருண் வந்துட்டான் வீட்டுக்கு. வந்துட்டானோ வந்துட்டானோ? அவங்க அப்பா வந்திருக்காங்களா? அத்தான் வரலக்கா, தம்பி மட்டும்தான் வந்திருக்கான். தர்ஷினி சாப்பிட்டாளாடி? போட்டு கொடுத்துட்டேன். அவ படுத்துட்டா என்ன? சரி சரி, படுக்கட்டும் படுக்கட்டும். நீ சாப்பிட்டியா என்ன? இல்லைக்கா, உனக்காக தான் காத்து கிடக்கிறேன். சரி வா போய் சாப்பிடும். அம்மா சொல்லு சாமி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கோண்டி தங்கம். சரி, ஆஸ்பத்திரி போனியா? என்ன சொன்னாங்க டாக்டரு? ஏண்டி புள்ளையா பேசுறா? ஆமா ஓய், போனேம்மா. டாக்டரும் அதான் சொன்னாங்க, பாசிட்டிவ் தான் வந்திருக்கு அப்படின்னாங்க. என்னடி சொல்ற, நிஜமாவா? ஐயோ ரொம்ப சந்தோஷம் தர்ஷினி. என்னடி என்னவா? ஏ ஓய், பேரப்புல வரப்போகுது நமக்கு. போன கூட நான் பேசுறேன். தர்ஷினி, இந்த அப்பா பேசுறாராம்மா, குடுமா. ஏ ஆத்தா தங்கம், நல்லா இருக்கியா சாமி? நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? எங்க நீ இல்லாம உன்னை பார்க்காம ஏதோ இருக்கேன். ஏ அப்பா, என்ன நடிப்பு? சும்மா ரெடி. அப்படியாப்பா, அப்ப என்ன வந்து பார்த்துட்டு போலாம்ல? ஊருக்குள்ள இருக்கேன்னு தான் பேரு, ஒரு நாளும் வந்து பார்க்க மாட்டீங்க. இந்த நாளைக்கே வந்து போடுறேன். நல்ல செய்தி சொல்லிட்டல்லத்தா. சரிப்பா, கண்டிப்பா வாங்க என்ன. அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க. நான் ஃபோனை வச்சிட்றேன், அம்மாட்டே சொல்லிடுங்க. சரி சாமி. ஏண்டி நாளைக்கு ஒரு எட்டு புள்ளைய போய் பார்த்துட்டு வந்துருவோம் என்ன? ஆமா ஆமா, நீங்க வரியலோ இல்லையோ நான் கண்டிப்பா போயிடுவேன்ப்பா.
ஏற்கனவே கண்ணுக்குள்ளேயே நிக்கிறா. எங்க இந்த காட்டு வேலையில நகர முடியல. எப்படியாவது நாளைக்கு போயிடணும் வை. சரி, நான் டவுனுக்கு போயிட்டு வரேன். பிள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் போய் வாங்கிட்டு வரேன் என்ன? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க.